எம்ஜிஆர். எம்ஜிஆர்ன்னு சொன்னாலே, நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது. அவரோட பேச்சா இருக்கட்டும், அவரோட ஸ்டைலா இருக்கட்டும், அவரோட ஆக்டிங்கா இருக்கட்டும், அவரோட சண்டை போடுற விஷயமா இருக்கட்டும், அவர் மக்களுக்கு செஞ்ச நல்லதா இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயத்த ஞாபகப்படுத்துங்க. அதே மாரி அந்த காலகட்டத்தில வாழ்ந்த இன்னொரு நடிகர் யாருன்னு பார்த்தா, ஜெய்சங்கர் சார். அந்த ஜெய்சங்கர் சார பத்தி நம்ம சொல்லணும்னா, இந்தியன் ஜேம்ஸ் பாண்ட் அப்டின்னே சொல்லலாம். அதாவது ஹாலிவுட்ல எப்படி ஜேம்ஸ் பாண்ட் படத்துக்கு ஒரு தனி ரசிகர்கள் இருக்காங்களோ, அதே மாரி இவரோட படத்துக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு தனி ரசிகர்களே இருந்தாங்க. அதுவும் துப்பறிவும் படம்னா, இவர மாரிலாம் நடிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. இவர் ஒருத்தர் தாங்க அந்த படத்துக்கு அப்டின்னு சொல்லிடலாம் நம்ம. அந்த அந்த அளவுக்கு பேர் போனவர் தான் ஜெய்சங்கர் சாருமே. அப்படி ஜெய்சங்கர் சாரு நம்ம எம்ஜிஆர எப்படி கூப்பிடுவாருன்னு தெரியுமா? வாங்க இன்னைக்கு அது எப்படின்னு பார்க்கலாம். மக்கள் திலகம், புரட்சித் தலைவர், பொன்மன செம்மல், ஏழைகளின் இதயக்கனின்னு போற்றப்படுவர் எம்ஜிஆர். தனது கருத்துக்கள் ஒவ்வொன்றும் திரைப்படங்களில் நல்ல பயனுள்ள தத்துவங்களாக